வணக்கம் நண்பா. என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 12th பிசிக்ஸோட சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஓவர்லுக்ட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் டோட்டலி 15 சம்ஸ் தான் சொல்லி தருவேன். 15 ஆர் 16 இருக்கும். இந்த 15 சம்ஸ் மட்டும்தான் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய சம்ஸ். இதுல நான் ஓவர்லுக் பிளஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே சேர்த்தே நான் கொடுத்துறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டனாலே சாப்டர் 1ஓட எல்லா சம்ஸும் நீங்க படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது எக்ஸாம்க்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான். தேவையில்லாத பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் நான் பெருசா ஒன்றும் சொல்லி தர போறது இல்லை. அதை படிக்கிறதுக்கான அவசியமும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னா என்னதுன்றத இம்பார்ட்டன்ட் படிச்ச 90+ எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. ஸோ அந்த வீடியோவில் ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு A to Z கம்ப்ளீட்டா அதுல டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்லிட்டேன். ஸோ அதை போய் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அதனால அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்க. மேபி ஆர் அதர்வைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க அங்க பார்க்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஸோ போகலாமா? ரொம்ப பேச வேணாம். டக்குன்னு 15 சம்ஸ் முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு என்ன மே 12 டேட் இருக்குல்ல. ஸோ அந்த 12ஆம் தேதிக்குள்ளேயே நம்ம சம்ஸே முடிச்ச மாதிரி. ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? போகலாமா? நான் உங்க கிரீஷ். இது உங்கள் GI மைண்ட்செட் சேனல். சரி, ஓகே நண்பா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ப்ரோ போர்டில் எடுக்காம ஃபோன் ஸ்க்ரீனில் எடுக்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. போர்டில் நிறைய சம்ஸ் என்னால் எழுதி போட முடியல. ஸோ புக்கில் ஆன்சர்ஸ் டேரெக்டாக இருக்குது. ஸோ எப்படி வந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் நான் 100% பண்ணிடுறேன் உங்களுக்கு. கேல்குலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஏன்னா கேல்குலேஷன்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம போர்டில் உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒவ்வொரு சம்மும் எப்படி பண்ணணுன்ற அந்த ஜென்ரல் பேசிக் ஐடியாவை கொடுத்துட்றேன். டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 1.1 இம்பார்ட்டன்ட் பிளஸ் ஓவர்லுக் எல்லாம் சேர்த்து தான். கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ்னு கொஸ்டின் கொடுத்துருக்கான். நமக்கு ஃபார்முலா என்னது? Q is equal to NE. நல்லா கவனிங்க. Qனா இந்த இடத்துல எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா கூலம். கூலம்னா என்னது? யூனிட் ஆஃப் சார்ஜ். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னப்பா? கூலம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈனா எலக்ட்ரானோட சார்ஜ் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு கூலம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ கூலம் கேட்டிருக்கான்? ஒரு கூலம் தான் கேட்டிருக்கான். அப்போ கியூவோட வேல்யூ என்ன? 1. சூப்பர். ஈனா எலக்ட்ரானோட வேல்யூ என்னதுன்னா சார்ஜோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19. இந்த வேல்யூவை நீங்கள் எக்காந்துக்கு மறக்கக்கூடாது. உங்கள் புக்கில் கூட நீங்கள் பாருங்கள் இங்கேயே எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதனால் இந்த வேல்யூவை மறக்காதீங்க. அண்ட் ஃபைனலி அடுத்த வேல்யூ என்னது? ஏதாவது ஒரு இது பண்ணிக்கலாமா? 6.25 × 10⁻18 கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்கு? Q is equal to NEன்னு வந்திருக்கா? ஸோ என்ன இந்த சைடு மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே வேணும். ஸோ ஈயை இந்த சைடு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ Q/Eன்னு கிடைக்கும். டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஐ ஹோப் அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சதுனால நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாமா? ஓகேவா? மொதல் சம் ஓகேவா? ரெண்டாவது சம் போகலாமா? சூப்பர். ரெண்டாவது சம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2 at rest as shown in the figure. இங்கே ஒரு Q1 இருக்குது, இங்கே ஒன்று Q2 இருக்குது. 2 சார்ஜ் இருக்குது. நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன? 1 மீட்ரு. இது Y ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். பக்கா என்ன கொடுத்துருக்கான்? தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். இதெல்லாம் நம்ம படித்தது தான். அங்கே கொடுத்தேன். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை கொடுத்துட்டு 3 கண்டிஷன் கொடுத்து வச்சுருக்கான். ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறனாலே நான் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் வீடியோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொன்னது என்னது? கூலம்ஸ் லா தான். கூலம்ஸ் லா ஃபார்முலா என்ன? F is equal to 1/4πε0 Q1 Q2 divided by R². ப்ரோ நீங்கள் 1/4πε0 Q1 Q2 divided by R²லாம் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. இந்த 2(1)னா என்ன? 1(2)னா என்ன? இங்கே R∩. சரி, ஓகே ப்ரோ. R∩ டைரக்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னாலும் அதுக்கு பக்கத்துலேயே 1/2 கொடுத்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ இதில் Q1ஓட சார்ஜ் என்னடா கொடுத்துருக்கானுங்க? +2, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ். Q2னா என்ன கொடுத்துருக்கான்? +3, அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் கொடுத்துருக்கான். 2 பாசிட்டிவ் சார்ஜுமே நம்ம பாசிட்டிவ் சார்ஜை சேர்த்தோன்னா என்ன நடக்கும்? சேம் சார்ஜஸில். அப்போ ஆப்சல்யூட்டாக ரிப்பல் ஆகும். அப்போ இந்த Q1 எப்படி தள்ளப்படும்? லெஃப்ட் சைடில் போய் கரெக்டாக
இதோ இப்போ Q1 எப்படி போகும், லெஃப்ட் சைடில் போகும். Q2 எப்படி போகும், ரைட் சைடில் போகும். இதுதான் லாஜிக். கரெக்டாக? Q1 லெஃப்டில் போகும், Q2 ரைட்டில் போகும். ஏன், ரெண்டுமே ஆப்போசிட் சேம் சார்ஜஸ்ன்ற காரணத்துக்காக. ஓகேவா? சூப்பர். இப்போ இதில் 2-1னா என்னன்றதை சொல்லித்தரேன். ஃபோர்ஸ் ஆன் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 அப்படின்றத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 எப்படி கரெக்டாக சொல்லித்தரேன், கிளியராக கவனிங்க. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ், ரெண்டாவது சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. யாருப்பா அந்த ஃபோர்ஸை தரது? பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த Q1ஓட சார்ஜ், அதுதான் F2 பிகாஸ் ஆஃப் 1. சரி, இப்போ இந்த Q1 சார்ஜ் Q2 சார்ஜை எந்த டைரக்ஷனில் தள்ளும்? ரைட்டில் போகுமா? கரெக்டு தானே? இப்படி தானே போகும். சரி, ரைட்டில் போகும். இதை தான் அவன் சொல்ல வரான். அதே ஒரு வேளை F இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, அது இருக்கு. F1 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பா எல்லாரும். சிம்பிள். F1 2னா ஃபோர்ஸ் ஆன் 1, முதல் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டாவது சார்ஜ் என்ன பண்ண போகுது, தள்ள போகுது. இப்போ இந்த Q1 எந்த டைரக்ஷனில் போகும்? லெஃப்டில் போகுமா, ரைட்டில் போகுமா? சிம்பிள் ப்ரோ. Q2 வந்து Q1 வெளியே தள்ளும், அப்படின்னா அது லெஃப்டில் போகும். சூப்பர்ரா, பக்காவாக சொல்லிட்டேன். சரி, ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். Q1 Q2 என்ன டைரக்ஷனில் போகும்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, இது நீ 2-1 1ன்னு சொல்லிட்டேன். 1-2 எப்படி வந்துச்சு? அதாவது இந்த ஆர் கேப்பு அப்படின்னா லாஜிக் சிம்பிள், ரொம்ப அழகாக சொல்லித்தரேன். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆக போதோ அதுதான் இந்த R12. ஓகேவா? இந்த R12 கொடுத்துருக்கானா அழகாக உங்கள் புக்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ ஃபோர்ஸ் ஆன் கரெக்ட், ஒரு நிமிஷம் இப்படி அழகாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எழுதுவோம். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, அதுதானே 2-1. இப்போ ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1னாலே Q1 எங்கே தள்ளப்போகுது? Q2 வெளியே தள்ளப்போகுது. அப்போ ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது? Q1லேருந்து Q2க்கு வருது. அதை தான் R12. இப்போ Q2லேருந்து Q1க்கு ஃபோர்ஸ் போகுதுன்னா உன்னோட டைரக்ஷன் 2-1. இதுதான் லாஜிக். இல்லை ப்ரோ, இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் என்னால் படிக்க முடியாது, ஈஸியாக சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டானா, F21 வந்தால் R12ன்னு வரும், F12ன்னு வந்தால் R21ன்னு வரும். பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. தட்ஸ் ஆல். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மியூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ 10⁻⁻6ரா. இதே நானோன்னு கொடுத்தா 10⁻⁻9ன்னு கொடுக்கணும். ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்தா 10⁻⁻10ன்னு கொடுக்கணும். அதே வந்து பிக்கோன்னு கொடுத்தா 10⁻12. கவலையே படாத, எல்லாமே அழகாக சூப்பராக உனக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த மாதிரி மியூ சிம்பிள் கொடுத்தா 10⁻⁻6 நீ வச்சுக்கோ. 1/4πε0 வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கேன், 9 × 10⁻9. F21 நம்ம சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி நகருது. ஸோ அதனால் ப்ளஸ்ஸு. இதே ஒய் ஆக்சிஸ் நோக்கி நகர்ந்தா அது மைனஸ். அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அழகாக பொறுமையாக பார்த்தோன்னா இந்த சம் அருமையாக புரியும். நான் சொன்ன மாதிரி இது என்ன ஆக்சஸ்? எக்ஸு. எப்போவுமே ஃபிசிக்ஸில் எக்ஸ் ஆக்சஸ் ஹை கேப், ஒய் ஆக்சஸ் ஜே கேப். ஓகேவா? இது எக்ஸில் தான் போகுது, அதனால் ஐ கேப்னே போட்டு வந்துடணும். யூனிட் என்ன? நியூட்டன். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இதே கோஸ் ஃபார் செகண்ட், சேம் லாஜிக். தேர்டு அதே லாஜிக் தான், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இங்கே எப்சிலான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்சிலான் கொடுத்தா 1/4πε0 இருக்கா? இங்கே கொடுத்துருக்கானா? இது கூட எப்சிலான் ஆரோட வேல்யூவை சேர்த்து ஆட் பண்ணிக்கோ. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 80 கொடுத்துருக்கான். அந்த 80 சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் கட்ச். தட்ஸ் ஆல். இந்த சம் ஒரு ரொம்ப ஈஸியான சம், பட் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். அதனால தான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இது ஓவர்லுக் சம்னு. அடுத்த சம் போலாமா? இதெல்லாம் தேவையில்லப்பா, ரொம்ப ஈஸி, தேவையே கிடையாது. இந்த 1.6 வந்து ஈஸியான சம்மு தான். பட் இதை நான் உங்களுக்கு எப்போ சொல்லித்தரேன்னா, இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் சொல்லித்தரும் போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது தேவைலாம் இல்லை. இப்போ இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த சம்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இதுதான் மேட்ரு. இங்கே பாரு, இது வந்து ஃப்ளக்ஸை பேஸ் பண்ண ஒரு சம்முடா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு, ஐடென்டிஃபை த சைன் ஆஃப் 2 சார்ஜஸ். Q1ஓட சார்ஜ் என்ன, Q2ஓட சார்ஜ் என்ன? ரொம்ப சிம்பிள். Q2 உள்ளே வருதா வெளியே வருதா பாரு, வெளியே போகுது. வெளியே போனால் பாசிட்டிவ், முடிஞ்சு போச்சு.
Q1 உள்ளே வருதா வெளியே வருதா? உள்ளே போகுது. உள்ளே வரதுனால அது நெகட்டிவ். இப்போ இதோட ரேஷியோ கேட்டிருக்கான். ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே Q1 இருக்கா, இந்த Q1 சுற்றி எத்தனை லைன் ஜாயிண்டாக இருக்குன்னு பாரு ப்ரோ. இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன், 3 ஆச்சு ப்ரோ. 4 5 6 ப்ரோ. அப்போ டோட்டலி மேலே 6 வரும் ப்ரோ. ஐ மீன் Q1க்கு 6 ப்ரோ. இதே எண்ணி பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 தான் ப்ரோ. அப்போ 6/12, அதாவது Q1 வந்து 6, Q2 வந்து 12 ப்ரோ. பக்காடா, நீ சூப்பராக சொல்லியிருக்க. ஆன்சர் பார்க்கலாமா? நீ சொல்லிருக்க கரெக்டானு. 6/18 இருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கும் ப்ரோ? 12 தானே ப்ரோ சொன்னேன், எப்படி ப்ரோ 18 வந்துச்சுன்னா? இப்போ அழகாக சொல்லித்தரேன். நீ சொன்ன கணக்கு கரெக்டு தான். இந்த சைடு ஃபுல்லாக 6 லைன் இருக்குது, 6 டச் பண்ணியிருக்கு. இந்த சைடு எத்தனை லைன் இருக்குது? இது ஒரு 6, இது ஒரு 6, 12. ஆனால் ஒன்று மறந்துட்டேடா, என்னது தெரியுமா? இந்த 6 லைனு இதை டச் பண்ணுதில்ல, அதனால் 18. ஸோ லாஜிக்காக இது எப்படி செய்யணும்னா, கீழே எத்தனை லைன் இருக்குது டச் பண்ணுதுன்னு பாரு, மேலே எத்தனை லைன் டச் பண்ணுதுன்னு பாரு. கீழே 6 லைன் தான் டச் பண்ணுது. மேலே கீழே இருக்க 6 லைனு, மேலே இருக்க 12 லைன் சேர்த்து மொத்தம் 18 லைன் டச் பண்ணுது. அவன் என்ன ரேஷியோ கேட்டிருக்கான்? Q1/Q2. முடிஞ்சு போச்சு. மேலே 6, கீழே 18, 1/3. சூப்பர், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ரெண்டாவது போகலாமா? இதெல்லாம் பயங்கரமான ஓவர்லுக் சம்ஸ், 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ கற்றுக்கோங்க. இப்போ லாஜிக்கலாக சொல்லுவோம். இதில் ஏசிபி 3தோட ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்கான். எதுக்கு மொதல் சி பாயிண்ட் கவனிங்கடா. எதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குன்றது கேள்வி. நல்ல கவனிய. இந்த சைடு எத்தனை லைன் இருக்குன்னு என்ன, இந்த சைடு எத்தனை லைன் இருக்குன்னு என்ன, சூப்பராக சொல்லுவேன். இந்த சைடு ஒரு 12 18 எனக்கு லைனு எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இங்கே ஒரு 18 லைன், இங்கே ஒரு 18 லைன். அப்போ ரெண்டுமே 18 லைன். அப்போ இங்கே ரேஷியோ எடுத்தால் ஆன்சர் என்ன வரும்? 18/18. கரெக்டாக? இங்கே ஒரு 18, கீழே ஒரு 18 டிவைட் பண்ண ஆன்சர் 1. முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஸோ உன்னோட ரேஷியோ 1. வேற ஸ்ட்ரென்த்து பார்க்கலாமா? நல்ல கவனி. இங்கேயும் 18, இங்கேயும் 18, இது நடுவில் இருக்குன்னா இதோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்? 0. இதுதான் மேட்ரு. சியோட பாயிண்ட்டு 0. சரி ப்ரோ, அப்போ சியோட பாயிண்ட்டு 0ன்ட்டேன். அப்போ ஏபிக்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுனா லாஜிக் சிம்பிள்ரா. ஏ சார்ஜ் பக்கத்தில் இருக்கா, பி சார்ஜ் பக்கத்தில் இருக்கான்னு கவனி பார்ப்போம். ப்ரோ இதில் என்ன ப்ரோ கேள்வி? அசால்ட்டாக தெரியுது. ஏ பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் பி கொஞ்சம் தூரமாக இருக்கேன். உன் வாயிலே நீ ஆன்சர் சொல்லிட்டாடா. ஏன்னா ஏ தான் ஸ்ட்ராங்கு, ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கான். ஆனால் பி ரொம்ப தூரமாக இருக்கான். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து கம்மி. அப்போ யாருக்கு அதிகம்? ஏக்கு அதிகம். நெக்ஸ்ட்டு அதை விட கம்மியாக பிக்கு, அதை விட ஒன்றுமே இல்லாதது தான் சி. 2 முடிச்சிட்டேன். 3வது போகலாமா? லாஜிக் சிம்பிள். மறுபடியும் Q2 மைனஸ் ஆண்டா Q1 Q3 இதோட சார்ஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? Q2ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு, -20n. என்னன்னா 10⁻⁻9. உங்களுக்கு மியூன்னு கேட்டாங்கன்னா சாரி என்னால் எழுத முடியல, ஓகேவா? இது மியூ மைக்ரோ 10⁻⁻6 மூவான சம்பளம் பார்த்தது. இது என், என்னன்னா 10⁻⁻9. பக்காவா? சூப்பராக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது -20. இதோட வேல்யூ என்னப்பா எழுதுகிறப்ப நடுவில் -20 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். எண்ணி பாரு, 1 2 3 4 5 6 7 8. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. அப்போ நடுவில் இருக்கிறது 16. இப்போ லாஜிக் படி இங்கே 20 இருக்குன்னா இங்கே அதோட பாதி, இங்கே 20 இருக்குன்னா இங்கே அதோட பாதி. சரி, 20ல் பாதி எவ்வளோ? மேக்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்குல்ல? கரெக்ட். 20ல் பாதி எவ்வளோ? 10 ப்ரோ. 20ல் பாதி எவ்வளோ? 10 ப்ரோ. இது 10, இது 10. இங்கே என்ன இருக்குது? -20 இருக்கா? சரி, இப்போ எனக்கு ஆன்சர் டோட்டலி 0 தான் வரணும். அப்போ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணுமா மைனஸாக இருக்கணுமா? ப்ளஸ்ஸு ப்ரோ. இது ஒரு எழுதட்டா? இது ஒரு +10, இது ஒரு +10, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +20. அங்கே ஒரு -20 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. உன்னோட ஆன்சரை முடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல்ப்பா. இவ்வளோதான், விஷயம். இந்த சம்மு நான் ரொம்ப சிம்பிளாக, நீ என்ன ஒரே விஷயம்,
எண்ணு லைனை எண்ணு ரேஷியோ போடு ஆன்சர் கையில் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். அடுத்தது போகலாமா? இதெல்லாம் தேவையில்லடா, அவ்வளோதான். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? ரைட், சூப்பர். இந்த சம்முக்கு ஃபார்முலா என்னதுன்னா பிஇ சைன். நீ எங்கே படிச்சிருப்பேன்னா புக் பேக் கொஸ்டினில் இருக்கும் டார்க். அவன் என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் சைனில் மேக்ஸிமம் எப்போ வரும்னா சைன் 90. ஏன்னா சைன் 90யோட வேல்யூ 1. அதனால் இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்க முடியும்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிரும். ப்ரோ இந்த யூனிட்டில் எப்படி ப்ரோ எழுதுறது அப்படின்னு கேட்டானா, மொதல் கொஸ்டினுக்கு எலக்ட்ரான் யூனிட், 2வது கொஸ்டினுக்கு நியூட்டன், இந்த 3வது கொஸ்டின் சிம்பிளாக சொல்லித்தரேன் ப்ரோ. கவனி, டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியுமா? இப்போ நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன? நியூட்டன் ப்ரோ. டிஸ்டன்ஸ்க்கு யூனிட் என்ன? மீட்ரு ப்ரோ. நியூட்டன் மீட்ரு ப்ரோ. தட்ஸ் ஆல். புரிஞ்சு போச்சா? பக்காவா? சூப்பரு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? இந்த லெசனே கொஞ்சம் ஈஸியான லெசன் தான். ஸோ டக்கு டக்கு டக்குனு வரும். சூப்பர். அடுத்து இந்த 1.12 1.13 இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சொல்லித்தரேன். அப்படியே வாங்க. கேல்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம படிக்க வேண்டியது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா. அதோட ஃபார்முலா பாரு, 1/4πε0 Q/R அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கான். இதுதான் அதோட ஃபார்முலா. நீ என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஃபார்முலா எல்லாமே புக் பேக் கொஸ்டினில் இருக்குது, நீ அதில் பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு கிளியராக புரியும். இப்போ என்ன கேட்குறான்னா, P பாயிண்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுமா, Q பாயிண்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணுமா. இந்த 2 பாயிண்டில் கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. கொஸ்டின் டயக்ராம் பாரு. இங்கே ஒரு +9 கூலம் இருக்குது, இங்கே பாயிண்ட் P இருக்குது, Q இருக்குது, டிஸ்டன்ஸ் அழகாக கொடுத்துறான். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். கூலம் கூலம்ன்றேன், சாரி. ஃபோர்ஸ் ஃபார்முலானா உனக்கு R² வரும். வேறஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வெறும் R வரும். அதே மாதிரி தான் பொட்டன்ஷியலுக்கும் வெறும் R வரும். இங்கே R மட்டும் வந்திருக்கு. நீ கேட்பீங்க, ப்ரோ Q2 எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலானா Q1 Q2 டிவைடட் பை R². திஸ் இஸ் ஃபார் கூலம்ஸ் ஃபார்முலா, ஐ மீன் ஃபோர்ஸு. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டால் Q1 Q2 சாரி இதை அழிச்சிட்றேன், இப்படி வராது ஃபார்முலா. Q1 டிவைடட் பை R². நான் ஃபஸ்ட்டு சொன்னது தப்பு, நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. Q1 டிவைடட் பை R². இது யாருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இப்போ ஃபைனலி பொட்டன்ஷியல்னா மொத்தமாக மைனஸு, அதாவது வெறும் Q1 R, அவ்வளோதான். ஸோ QR வந்துருச்சு. 1/4πε0 வேல்யூ 9×10⁹. Qக்கு அவன் என்ன கொடுத்து வச்சுருக்கான்? எங்கடா கொடுத்துருக்கான்? 9 இன்ட்டு மியூவோட ஆன்சர் என்ன? 10⁻⁻6 போட்டாச்சு. கீழே டிஸ்டன்ஸ் என்ன? 10 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். Qக்கு சேம் லாஜிக் போட்டாச்சா? சப்டிவிஷன் நீயே படித்து முடிச்சிட்டேன். இது எழுதணுமா ப்ரோ? கொஸ்டினில் அவன் கேட்கவே இல்லை. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ராங், நமக்கு தேவையே கிடையாது, இது அழிச்சிரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். பியில் ஒருவேளை இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன மாறி இருக்கு? இங்கே ப்ளஸ்ஸுக்கு இருக்கா, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்காடா? சாரிடா, என்னால் போர்டில் எடுக்க முடியல, அதை மட்டும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. இங்கே ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை அப்படியே அடிச்சுட்டு -9 இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. ஏன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது, இந்த இடத்துல +9 போட்டியா கேல்குலேஷனில், -9 மாற்றிடு, அவ்வளோதான். ஆன்சர் உனக்கு ரெண்டுமே மைனஸில் வந்திருக்கும், அவ்வளோதான். இங்கே மைனஸ் வந்துருச்சா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேம் லாஜிக், விபிக்கு மைனஸ் வந்துருச்சு, கியூக்கும் மைனஸ் வந்துருச்சு. தட்ஸ் ஆல். இந்த ஃபார்முலா. 3வது கொஸ்டின் என்னன்னு படிப்புமா? கால்குலேட் த ஒர்க் டன் டு பிரிங் அ டெஸ்ட் சார்ஜ் plus mu coulomb from infinity to the point Q. Assume the charge +9 coulomb is held fixed at origin
இப்போ நான் இந்த ரீட் பண்ணோடனே சத்தியமாக உங்கள் யாருக்குமே புரிஞ்சிருக்காது, இது எனக்கே தெரியும். ஓகேவா? பிகாஸ் ரீட் பண்ண எனக்கே புரியலைன்னா புதுசாக படிக்கிற உங்களுக்கு எப்படி புரியும்? புரியுது, திட்டாதீங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தரேன். கவனிங்க, அவன் என்ன கேட்டிருக்கானா, வர்டனை கண்டுபிடிக்கணுமா? சரிப்பா, டெஸ்ட் சார்ஜு அவன் கொடுக்குறான், ஒரு 2 சார்ஜ் தரேன் உனக்கு, ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருக்குது, எனக்கு நீ ஒரு பாயிண்ட் க்யூக்கு கொண்டு போகணுமா? எங்கேயோ வச்சுருக்கேன். சரி, லேட்டஸ்ட் டேக் நமக்கு வந்து ஒரு 2 மியூ கூலம் இருக்குது, இந்த சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்டை அப்படியே இந்த க்யூக்கு கொண்டு வரணுமா? எவ்வளோ வர்டனா, எவ்வளோ எனர்ஜி நான் செலவு பண்ணணும் ஒருவேளை இந்த சார்ஜ் இதே இடத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? W = QV. இது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீ இப்போ இதில் புதுசாக நிறைய ஃபார்முலா படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல சம்ஸு, நீங்கள் புக் பேக் கொஷின்ஸில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான் இங்கே சம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியாக பொறுமையாக படிச்சிங்கன்னா போதும். W = QV. ஓகேவா? சரி, Qனா இங்கே என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க? +2 மியூ கூலம். முடிஞ்சு போச்சு. Vனா பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா இந்த இடத்துல Qவோட பொட்டன்ஷியல் என்ன? 5.06 × 10⁻³ அதை தூக்கி மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஹாப்பியா? அவ்வளோதான். அடுத்த சம் போகலாமா? 1.13. இதுவும் ஈஸியான சம்மு தான். இந்த டயக்ராமை பாருங்கள். இங்கே ஒரு +Q இருக்குது, இங்கே -2Q இருக்குது. இந்த சம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன்னா உங்களுக்கு புரியாது. பட் இந்த சம்மை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்லித்தரேன். லைக் இந்த நம்ம கரெக்டு, அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குல்ல, அப்போ சொல்லித்தரேன், அப்போ பார்த்துக்கோங்க. பட் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஈஸி. பட் லேட்டராக சொல்லித்தரேன். ஓகேவா? ஆனால் அது இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் தேவையில்ல இவ்வளோ சம்ஸ் தேவையில்ல. ப்ரோ இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கேன், இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த சம் எப்படி படிக்கணும் நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். கவனிங்க, இங்கே ஒரு வேல்யூ இருக்கா? ஆமாம் ப்ரோ. இங்கே ஒரு வேல்யூ இருக்கா? ஆமாம் ப்ரோ. 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணு ப்ரோ. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்கானா? சூப்பர். 3வது ஒரு வேல்யூ இருக்கா? அதையும் மல்டிப்ளை பண்ணு ப்ரோ. ஒர்க்கு ப்ரோ. ஒர்க்குனா என்னது? எனர்ஜினா ஜூல். 3 வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுற மேட்ரு தான் இது. இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் யூனிட் ஜூல்னு போடும். அப்புறம் ஏன் ப்ரோ தேவையில்லாமல் இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு அந்த கொஸ்டினை பெருசாக காட்டணும்ல, நீ படிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்போம். அப்படி தான்டா இருக்குது. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஈஸியாக. இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர் கூட படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஃப்ளக்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான். அவன் ஆங்கிள் கொடுத்துருப்பான், நீ ஜஸ்ட் அப்ளை பண்ணி போட்டேன்னா ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். யூனிட் எப்படி வந்துச்சு? லாஜிக் சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். சாரி, நியூட்டன் கூலம் இன்வெர்ஸ்மெண்ட் மாற்றி சொல்லிட்டேன். மீட்டர் ஸ்கொயருன்றது ஏரியாவோட யூனிட். புரியுதா? யூனிட் உங்களுக்கு டைமென்ஷன் சொல்லித்தரது தனியாக ஒரு வீடியோவே போட்டு சொல்கிறேன்டா. ஓகேவா? ஓகேல இந்த சம். அடுத்த சம்பளம் இது அரை விட சூப்பரான சம்மு. நான் காஸ்லாவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஃபார்முலா, ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. Q இன்சைட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பேன். Q இன்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இங்கே சார்ஜ் Q இன்சைடு இருக்கா? ஆமாம் ப்ரோ இருக்குது. அப்படின்னா உன் ஆன்சர் இந்த +Q தான். ஏரியா 2ல் ஏதாவது, ஐ மீன் இந்த A2ல் ஏதாவது உள்ள சார்ஜ் இருக்கா? இல்லை ப்ரோ. அப்போ 0. சரி, இங்கே சார்ஜ் இருக்கா? உள்ள இருக்குது ப்ரோ. ஆனால் 2 சார்ஜ் இருக்குது. அப்புறம் எப்படி கால்குலேட் பண்ணது? இப்போ நம்மளோட 5th ஸ்டாண்டர்டோட மேத்தமேட்டிக்ஸை தான் பயன்படுத்த போகிறோம். என்ன தெரியுமில்ல? இங்கே பாருங்கள், +5 இருக்குது, -2 இருக்குது, ஆட் பண்ணால் +3. அப்போ உன்னோட ஃபைனல் ஆன்சர் +3. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம சொன்ன ஆன்சர்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். முதல்ல ஆன்சருக்கு ஏரியா 1க்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்? Q/ε0. ஒன்றும் கிடையாது, ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால அந்த +Qவை ஃபார்முலாவே எழுதி வச்சிட்டான். 2வது 0, நான் சொன்னேன்னா சார்ஜ் இல்லையா? 3வது +3 வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ இந்த வேல்யூ மேட்ரே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் உள்ளே இருக்கணும். காஸ்லா பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்கிறேன்ல, உங்களுக்கு சம்ஸ் புரியலைன்னா நான் சொல்லிக் கொடுத்த பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இப்போ நான் சொல்லித்தர எந்த சம்னாலும் அசால்ட்டாக படிச்சிருக்கலாம். அப்படியே போகலாமா?
ஐ திங்க் இதுக்கு அடுத்து சம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சம் வருமே, ஒரு குட்டி சம் வரும்ல, எங்கே பார்த்தேன், அது ஒரு ஃபார் சென்டிமீட்டர், அதுதான் சாரி, உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் தான் ஏரியா. எப்சலான் நாட்டோட வேல்யூ, இது உங்களுக்கு எப்சலான் நாட்டோட வேல்யூ தெரிலனா ரொம்ப நமக்கு வந்து 1/4 எப்சலான் நாட்டின் வேல்யூ கேட்டால் 9 × 10⁹. அதே வெறும் எப்சலான் நாட்டோட வேல்யூ கேட்டால் 8. ஐயோ இது கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். 8.877 × -12. இது கூட நான் அந்த கான்செப்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துறேன். அவ்வளோதான். அப்ளை பண்ண ஆன்சர். ப்ரோ இங்கே ஏதோ பிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்களே, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபேரட்ரா, ஸோ அதனால் எஃப்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் பார்த்துக்கோ, அவ்வளோதான். சார்ஜ் ஸ்டோர்ட் இன் எனி ஒன் ஆஃப் த பிளேட்ஸ். டைரக்ட் ஃபார்முலா Q = CV. ஞாபகம் இருக்கா? Q is directly proportional to V. நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணனால Q = CV. அந்த ஃபார்முலா தான் இது. நீங்கள் கொஷினை விட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோ. அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷினை வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். சேம் லாஜிக். நான் கொஷினை ரீட் பண்ணுறதை விட உங்களுக்கு ஆன்சரை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். இந்த இடத்துல எப்சிலான் R கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான்? கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறான், C கேட்குறான். சேம் லாஜிக். ஆனால் எப்போவுமே எப்சிலான்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல R கொடுத்தனால அதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிருப்பான், அவ்வளோதான். சால்வ் பண்ண வேல்யூ அகெயின் Q = CV கிடச்சிருச்சு. அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கேல்குலேஷன் தனியாக சொல்லி தரேன்ட்டேன். ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? U = 1/2 1/2 CV². இதை நம்ம எழுதணுமா? இங்கே கொஷினில் எங்கேயா கேட்டிருக்கானா ஸ்டோர்டு எனர்ஜி? கேட்கல. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? படிக்க தேவையில்லை, நான் படிக்கலப்பா, அது சொல்கிறேன். அதுக்கடுத்து ஆஃப்டர் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ், த கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட், டயலக்ட்ரிக் இஸ் ரிமூவ் கேர்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வந்து இந்த பி ஆப்ஷனும் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரும்போது சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கெல்லாம் தனி கான்செப்ட் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு நான் பக்காவாக சொல்லி தந்ததுக்கப்புறமா நான் சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? சூப்பரா. ஸோ இப்போதைக்கு இது போதும். ஏ வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. பிஏ நான் உங்களுக்கு லேட்டராக சொல்லித்தரேன். சூப்பரா? சரி, இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸும். இப்போ இங்கே 4 இருக்குது, அப்படியே விட்டுரு. இங்கே 1 3 இருக்குது. ஆட் பண்ணால் என்ன வரும்? 4. அவ்வளோதான். 6 2 இருக்குது. ஆட் பண்ணால் என்ன வரும்? 8 ப்ரோ. அதே மாதிரி இது சூப்பர் குட்டு. அவ்வளோதான். இப்போ நீ கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீ சூப்பராக கற்றுக்கிட்ட. ஏன்னா இப்போ அழகாக நான் சொல்லித்தரேன். நான் சொன்ன மாதிரி 1 + 3 4, 6 + 2 8 பண்ணிட்டானா? இப்போ நீ என்ன பண்ணணுன்னா இது எல்லாமே 1/ல ஆட் பண்ணணும். இதை 1/, இதை 1/, இது 1/. இரு அழகாக சொல்லித்தரேன். இங்கே 4 இருக்கா? 1/4. இங்கே என்ன இருக்குது? ஒரு 4 இருக்கா? 1/4. அப்போ இதோட ஆன்சர் 1/2. உனக்கு சிம்பிளாக இல்லை ப்ரோ, எனக்கு புரியலை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சிம்பிளாக உனக்கு சொல்லித்தரேன்டா, கவனிச்சுக்கோடா. என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி 2 சைடு இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி 2 பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆட் பண்ணோன்னா இப்படி ஆட் பண்ணணும். 1/, போட்டு ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை 1/8 1/8ன்னு எழுதுவேன். இதை 1/4 1/4ன்னு எழுதுவேன். ஆனால் இதை எப்படி எழுதுவேன்? 1 + 3 தான் எழுதுவேன். ஏன்னா இது இப்படி இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோன்னா இது என்னது? ஆப்போசிட் இருக்கா? ஆப்போசிட் இருந்தால் என்ன பண்ணணும்? சிம்பிளாக ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ABCD. ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணு. பக்கத்தில் இருந்துச்சுன்னா 1/ல ஆட் பண்ணு. இது ஆக்சுவலாக சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அந்த லாஜிக்கில் வரும். இதுவும் நான் எக்ஸசைஸாக சொல்லித்தரப்போ சொல்லித்தரேன்.
இந்த சம்மும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டு சம் வந்தாச்சு. ப்ரோ நிறைய ஃபார்முலா போட்டு குழப்பறாங்களே, ஒன்றுமே இல்லை. 3 × 10⁶ இருக்கா? ஆமாம் ப்ரோ. இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணுறேன், ஆன்சர் முடிஞ்சிச்சு. வந்துருச்சா? அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் கொஷினே சொல்லித்தரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேண்டியது மார்க்ஸு. ஸோ அந்த மார்க்ஸ்க்காக நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அட் த சேம் டைம் எந்த ஒரு டஃப் வேஸ்டான டீட்டெயில்ஸ் எதுவும் நான் சொல்லித்தரல. தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்க எல்லா சம்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சம்ஸை நான்